வறட்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனா வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, என் மீட்பர் உயிரோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு இந்த மாலை வேளையில் வரவேற்கிறோம். மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரலின் மூலமாக சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம எல்லாரும் இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உம்மை உயர்த்துகிறோம். மீண்டுமாக இந்த மாலை வேளைக்காக நன்றி. மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை அழைத்து வந்து உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கற்றுத்தரப்போகிறதற்காக நன்றி. பொழுதும் நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர், நீர் எங்களை ஒருமனப்படுத்தி நீர் எங்களை நடத்துவீராக. துதிக்கும் பொழுது துதிகளில் நீர் பிரியப்படுவீராக. ஜெபங்களை நீர் ஏற்றுக்கொள்வீராக. உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம நல்லா கைகளை தட்டி பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே,
எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீ. One more time. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீ. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீ. யெகோவா யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. ரோபேகா 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 என் நோய்கள் நீக்கி. ரோபேகா ரோபேகா என் நோய்கள் நீக்கி. ரோபேகா ரோபேகா என் நோய்கள் நீக்கி. ஓ ரோபேகா ரோபேகா என் நோய்கள். எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே. 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 யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல்லோய் எல்லோய் என்னை காண்பவர். எல்லோய் எல்லோய் என்னை காண்பவரே. சொல்லுவோமா? எல்லோய் எல்லோய் என்னை காண்பவரே. எல்லோய் எல்லோய் என்னை. இன்னும் ஒரு முறை பாடுவோமா? எபினேசர் 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 இதுவரை உதவி நீரே. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீ. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவினாரே. நன்றி சொல்லி பாடுவோமா? எபினேசர் எபினேசர் இதுவரை சொல்லி இம்மானுவேல் 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 கூடவே இருக்கிறீர். இம்மானுவேல் இம்மானுவேல் கூடவே இருக்கிறீர். இம்மானுவேல் இம்மானுவேல் கூடவே இருக்கிறீர். நன்றி. இம்மானுவேல் இம்மானுவேல் ரபயத்தலே ஷதரவசே. எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவர். எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எபினேசர் 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 இதுவரை உதவி. எபினேசர் ரேகாத்தரே அந்தரமஸ். மானுவேல் 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 கூடவே இருக்கிறீர். மானுவேல் மானுவேல் கூடவே இருக்கின்றீர். ஹalleluya. எத்தனை பேர் சொல்லுவீங்க இம்மானுவேல் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எபினேசர் இதுவரை நடத்தினவர். ஆமென். யெகோவா ஈரே நம்
தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர். ஆமென். மீண்டுமாக நம்ம பாட போகிற யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே. ஹalleluya. நம்ம எல்லாரும் கைகளை தட்டி பாடணும். ஆமென். ஆண்டவரை உயர்த்தி பாடணும். எத்தனையோ நாமங்களை உடையவர் நம்முடைய ஆண்டவர். எனவே நல்ல கைகளை தட்டி ஹalleluya. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா யெகோவா ராஜனே, யெகோவா தேவன், யெகோவா கர்த்தரே, யெகோவா யெகோவா கர்த்தரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவர். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவர். எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம். யெகோவா தேவனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவன், யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி, 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 என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி, சேற்றிலிருந்து தூக்கினார், கன்மாலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கன்மாலை மேல் நிறுத்தினார். அவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவமான வாழ்க்கை
மகிமைப்படுத்துவோம். அவர் நம் கண்மலை. ஆமென். அவர் நம்முடைய கண்மலை. எல்லாரும் கண்களை மூடி இயேசுவே நீர் என் கண்மலை. You are my rock, you are my fortress. நீங்க என் கோட்டை, என்னுடைய கண்மலை, என் தஞ்சமாயிருக்கிறீர். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லும், ஆண்டவரே நீர் என் மறைவிடம். சொல்லுங்க, you are my hiding place. எப்பொழுதெல்லாம் தீங்கு நம்மை நெருங்குகிறதோ அப்பொழுது இந்த மறைவிடத்தில் போய் நாம் தங்கிக் கொள்ளலாம். எப்பொழுதுமே நம்மை பாதுகாக்கிற கண்மலை, மறைவிடம். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நீர் என் அடைக்கலம், என் பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறீர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அனுகூலமான துணையே. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே எங்களுக்கு உதவி செய்கிற கண்மலையே, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, உம்மை ஆராதிக்கிறோம்னு சொல்லு. Oh, we lift your name. யெகோவா தேவனே, சொல்லுங்க, உம்மை ஆராதிக்கிறோம். எல் ஷடாய், எல்லாம் வல்லவர். ஹல்லேலூயா. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நிழலில் கண்களின் கருவிழிகளை இம்மட்டும் காத்தீரே. கண்களின் கருவிழிகளை இம்மட்டும் காத்தீரே. கண்மலையின்
பரிசுத்தமுள்ளவரே உம்மை ஆராதிக்கிறோம். பரலோகத்தில் ஓயாமல் கேட்கிற சத்தம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்பது இந்த மாலை வேளையில் நாமும் ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் மாறாதவர். ஹalleluya ஷாலே தரபயாந்தர உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே நீர் மாத்திரமே. 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 பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே. 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 நீரே நீர் சேர்ந்து பாடுவோமா? அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவரை துதிப்போமா? ஓ பரிசுத்தர். நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே. ரெண்டு கைகளை உயர்த்தி
விதத்திலும் நமக்கு துணையாயிருந்தாரே, அவரை போல வேறு யாருமே இல்லை. சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மை போல் வேறு யாருமே இல்லை, உம்மை போல் வேறு ரட்சகர் இல்லை, உம்மை போல் ஒரு பரிசுத்தம் உள்ள தெய்வம் இல்லை. ஹalleluya, எங்களை நேசிக்கிற வேறு தெய்வம் இல்லை. சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் பரிசுத்தம் உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர். You are so unique. ஆமென். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு நிகரானவர் யார்? ஹalleluya. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு நிகரான தெய்வம் யார்? உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர். வானத்திலும்
தகப்பனே இயேசு நீரே கைவிடாதவரே என் பாச தகப்பனே நல்ல தகப்பனே என் நல்ல தகப்பனே என் பாச தகப்பனே இயேசு நீரே. இன்னொரு முறை சொல்லுவோமா? என் நல்ல தகப்பனே இயேசு நீரே. ஓ நன்றி அப்பா. இன்னொரு முறை சொல்லுவோம். என் நல்ல தகப்பனே இயேசு நீரே கைவிடாதவர் என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே கட்டி அணைப்பவரே என் நல்ல தகப்பனே இயேசு நீரே கைவிடாதவரே அணைப்பவரே என் நல்ல தகப்பனே இயேசு நீரே கைவிடாதவரே என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே. அவரே நம்முடைய வாழ்க்கை. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சொல்றீங்க, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கை, நீர் என்னுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவனோடு நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி என்னுள் வாழ்கிறது நான் அல்ல, எனக்குள் வாழ்கிறது இயேசு. ஆமென். அந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இனி வாழ்கிறது நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசு அப்படின்னா, ஆமென், என் வாழ்க்கையே இனி இயேசுவுடைய கையில, என் வாழ்க்கையே இயேசுதான், அவருக்காகவே நான் வாழ்கிறேன். இந்த மாலை வேளையில நம்ம எல்லாரும் அர்ப்பணித்து சொல்லலாம், ஆண்டவரே இனி என்னில் வாழ்வது நான் அல்ல, நீரே என்னில் வாழ்கிறீர். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? இந்த புரிதல் இல்லாததுனால தான் தவறான காரியங்களை பார்க்கிறோம், தவறான காரியங்களை பேசுகிறோம், கேட்கிறோம். இந்த மாலை வேளையில் அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லும், ஆண்டவரே நீர் என்னில் வாழ்கிறீர், நீர் என்னில் வாழ்கிறீர், நீரே என்னுடைய வாழ்க்கை. ஆமென். உம்முடைய சித்தத்தின்படி செய்வதே என்னுடைய போஜனம். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய அனுதின போஜனமா இருக்கிறது என்று. இந்த மாலை வேளையில் சொல்லுங்க, ஆண்டவரே இட்ஸ் நாட் மீ, இட்ஸ் யூ. நீரே என்னில் வாழ்கிறீர், நீரே என்னில் இருக்கிறீர், நீரே என்னை நடத்துகிறவர், நீரே என் வாழ்க்கை. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லுவோமா? இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார் என்பதை மறந்து சில நேரத்தில் உலக பிரகாரமாய் நாம் வாழ்கிறோமே, உலகத்துக்கு உரியவைகளை நாம் சிந்திக்கிறோமே, உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை நாம் தரிக்கிறோமே. இந்த மாலை வேளையில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கை, நீரே என்னில் வாழ்கிறவர், ஆமென், நீரே என்னுக்குள் ஜீவிக்கிறவர். ஆமென். எனவே நான் பரிசுத்தமாய் ஜீவிக்கணுமே, நான் உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணுமே. கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா எல்லாரும்? நான் உமக்கு பிரியமாய் வாழணுமே, உங்களை பிரீதிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழணுமே, உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் நான் இருக்கணுமே. ஹல்லேலூயா. தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்ன சாட்சி, இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்ததுனால தான் சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாக்கினார். தாவீது தான் சொல்லுகிற எல்லாவற்றையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு தாவீதை அரியணையில் உட்கார வைத்த தேவன். இந்த மாலை வேளையில நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானதை செய்யணும், ஆண்டவரே உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனா நான் இருக்கணும், ஆண்டவர் ஏற்றவளா இருக்கணும், ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிப்போமா? இனி வாழ்வது நீர், நான் என்னில் வாழவில்லை, எனக்காக நான் வாழல, எனக்காக நான் ஜீவிக்கல, உமக்காகவே நான் வாழ்கிறேன். சொல்ல, உமக்காகவே நான் வாழ்கிறேன். ஒரு ஜபமா எல்லாரும் சொல்லுவோம், உமக்காகவே நான் வாழ்கிறேன். எத்தனையோ நன்மைகள் எனக்கு செய்தீங்களா ஆண்டவரே, எனக்காக ஜீவனையே தந்தீங்களா ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்வேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான். சொல்லுவோம், மரித்தாலும்
சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காகவே என்னை தருகிறேன், உம்மை போல் நான் மாற. ஆண்டவரே பாடுவோமா? உம்மை போல் என்னையும் மாற்றும் ஐயா, உமக்காகவே வாழ்நாளும் வாழ்நாளும் ஓடுதான், மறித்தாலும் ஓடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மறித்தாலும்
இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போமா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஆமென். வேதத்துல நிறைய காரியங்கள் திருஷ்டாந்தங்களாக கதைகளைப் போல ஒரு சம்பவம் போல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகத்தின் முடிவு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அவை ஒரு எச்சரிப்பு உண்டாக்கத்தக்கதாக எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பைபிளை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது ஒன்று, நம்ம எப்படி நடக்கணும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ரெண்டாவது, நாம் எப்படி நடக்கக்கூடாது, ஒரு எச்சரிப்பை, தேவனுடைய எச்சரிப்பை நாம் இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக பெற்றுக்கொள்ளுகிறோம். அதற்காக தான் இந்த வேதத்திலே இந்த சம்பவங்கள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, சாராளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி எழுதியிருக்காங்க அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹிஸ்ட்ரியாகவே இருக்கும். ஒரு கதை நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு கதையை போல இருக்கும். ஆனால் இந்த கதையிலிருந்து, இந்த சம்பவத்திலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம பார்த்தா அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமேன். ஆகவே இன்றைக்கு நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக நாம் இதையெல்லாம் கற்று நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவதற்காக இன்றைக்கி லோத்துடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். லோத்துடைய சம்பவம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் இருந்து 11ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். 31, 11, 31. தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவளுடைய ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகுடைய இன்னொரு மகன் ஆரான், நாகோர், 3 பிள்ளைங்க. இந்த ஆரான் அவருக்கு பிறந்த பிள்ளை தான் லோத்து. அப்படின்னா தேராகுடைய பேரன் இந்த லோத்து. ஆரான் இந்த தேராகுக்கு முன்பாகவே மரித்து போனபடினால இந்த லோத்து தாத்தாவுடைய கஸ்டடியில் அவர் வளர்ந்து கொண்டு இருந்தார். அப்போ ஆபிரகாமுக்கு அண்ணன் மகன், லோத்துக்கு ஆபிரகாம் பெரியப்பா. முதல்ல இந்த உறவு முறை கரெக்டாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆபிரகாமை ஆண்டவர், நீ உன்னுடைய இனத்தாரை, உன்னுடைய தேசத்தை எல்லாவற்றையும் நீ விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று ஆண்டவர் அவனோடு கூட பேசின பொழுது அவன் புறப்படுகிறான். தன் தகப்பனிடத்தில் சொல்லிவிட்டு, நான் புறப்பட்டு போகிறேன், என் மனைவியோடு நான் புறப்பட்டு போகிறேன், ஏனென்றால் ஜீவனுள்ள தேவன் என்னை அழைத்திருக்கிறார், என்னை ஒரு இடத்துக்கு கூப்பிடுகிறார், ஆகவே நான் போகிறேன் என்று சொல்லி அவன் புறப்பட்டு போகிறான். தேராக மரித்த பிறகு, அவனுடைய தகப்பன் மரித்த பிறகு ஆண்டவர் அவரை கூப்பிடுகிறார். உடனே அவர் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகிறார். போகும் பொழுது எல்லா குடும்பத்தினர் எல்லாரும் இருந்திருப்பாங்களா, இருந்திருக்க மாட்டாங்களா? எல்லாரும் இருந்தா கூட யாருமே கூட வரல. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த லோத்துக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஜீவனுள்ள தேவன் ஆபிரகாமை அழைத்திருக்கிறாரமே, அப்போ அவரை அழைத்தா கண்டிப்பா எனக்கும் அவரோடு கூட போனா என்னையும் ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு எண்ணம் இந்த லோத்துக்குள்ள வந்ததுனால, நான் ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவரோடு கூட உறவாட வேண்டும், இந்த ஆபிரகாம் எங்க போகிறாரோ அங்க நானும் போய் அந்த தேவனை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட இந்த லோத்தும் புறப்பட்டு போனான். முதல்ல பார்த்தீங்கன்னா அவனுடைய நோக்கம் நல்ல நோக்கம். இந்த ஆபிரகாம் மட்டும்தான் அந்த தேவனை பின்பற்றணுமா, நானும் பின்பற்ற போறேன். ஆபிரகாம் மட்டும்தான் அவருடைய குரலை கேட்கணுமா, நானும் கேட்க போறேன். ஆபிரகாமை மட்டும்தான் ஆசீர்வதிப்பாரா, நானும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறேன், அந்த ஆசீர்வாதத்தில் பங்கடைய போகிறேன் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட ஆபிரகாமை பின்பற்றினான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லோத்துடைய ஆரம்பம் மிக மிக நல்ல ஆரம்பம். ஆனால் போக போக பார்த்தாதான் தெரியுது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த லோத்தை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். லோத்து எப்படிப்பட்டவன்
என்றெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. ஆனால் என்னதான் நம்ம எல்லாருக்குமே லோத்து அப்படின்னாலே எப்படி இருக்கும்? ஒரு ஒரு எண்ணம் தான் இல்லையா? தவறான ஒரு எதிர்மறையான எண்ணம் தான் நம்ம எல்லாருக்குமே லோத்தை குறித்து. ஆனால் வேதம் நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ அழகாய் அவனை குறித்து சொல்லுகிறார் என்பதை 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள் வாசிக்க கேட்போம். அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. போதும். நீதிமானாகிய லோத்து. மனுஷர் எல்லாருமே எப்படிதான் பார்ப்போம்? நம்ம லோத்து அப்படின்னா தவறான ஒரு எண்ணத்தோடு தான், தவறான கண்ணோட்டத்தோடு தான். நம்ம எல்லாம் தெரியும் இல்லை, ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனான், சோதோமுக்களை கூடாரம் போட்டான், அவன் அப்படியே அங்கு வாழ்ந்தான். அந்த சோதம் குமரா பட்டணம் அழிந்து போனது அவனுடைய பிள்ளைகளின் நிமித்தம். ஒரு தவறான சந்ததிக்கு இவன் காரணமாய் அமைந்தான். இதுதான் நமக்கு லோத்தை பற்றி தெரியும். ஆனால் வேதம் பாருங்க, நீதிமான் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய பாவங்களை பாராத சுத்த கண்ணர். ஆமென். நம்முடைய பாவங்களை பார்த்து தண்டிச்சா இன்னைக்கு நம்ம யாருமே இங்கே நிற்க முடியுமா? நிற்கவே முடியாது. நம்முடைய ஆண்டவர் கிருபையின் தேவன், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவர் நம்மை நல்ல ஒரு அன்பான ஒரு பார்வையில் தான் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆதாமும் ஏவாளும் எவ்வளோ தவறு பண்ணாங்களா இல்லையா? ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசிச்சாங்க. ஆனால் ஆண்டவர் தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டும் பொழுது அவர்களை நிர்வாணியாய் அப்படியே அனுப்பலை. மற்றவங்களாம் பார்த்து உன்னை கேவலமாக பேசட்டும், பார்க்கட்டும், பாரு நீங்கள் கேவலமாக இருங்கன்னு சொல்லி என்ன செய்யலை? ஆண்டவர் அனுப்பலை. தோல் உடைகளை உடுத்தி ஆண்டவர் அனுப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே பாவங்களை மன்னிக்கிற தேவன். காயினை கூட பார்த்தீங்கன்னா, காயின் அவ்வளோ பெரிய கொலை செஞ்சா கூட ஆண்டவர் ஒரு அடையாளத்தை போட்டு, சரி உன்னை யாரும் கொலை பண்ணாதபடிக்கு ஒரு அடையாளத்தை போட்டுறேன், நீ நம்ம மனம் திரும்பிரு என்று கர்த்தர் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுத்தார். எல்லா மனிதர்களுமே நாமும் பாவம் செய்கிறவர்கள் தான், தவறானவர்கள் தான், தவறு செய்கிறவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் நம்முடைய தவறுகளை பார்ப்பதை விட்டுவிட்டு தவறுகளிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இடத்துல இருக்கிற நல்ல ஸ்பாவங்களை பார்த்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த லோத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் நீதிமான், அவன் அக்கிரமக்காரருக்குள்ளே வாழ்ந்தாலும் அவன் நீதிமானாய் இருந்து அவர்களுக்காக கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணினபடியினால அந்த ஒரு நீதிமான் நிமித்தம் அவனுடைய முழு குடும்பத்தையும் கர்த்தர் அழிவினின்று தப்புவித்தார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தகப்பன் அல்லது ஒரு தாய் ஒரு குடும்பத்திலே நீதிமானாய் இருக்கும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தில் நீங்க நல்லவங்களா இருந்தா கண்டிப்பா உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இதற்கு இன்னொரு அடையாளம் நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். ஆமென். ஒரு நீதிமானின் நிமித்தம் அவனுடைய முழு குடும்பத்தையும் ஆண்டவர் ஒரு பேழைக்குள்ளே வைத்து ஜல பிரளயத்தில் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். ஆமென். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே என்னை ஒரு நீதிமானாய் வாழும்படி அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீதிமான் என்றால் அதுக்கு ஆண்டவர் அழகா டெஃபினிஷன் கொடுக்குறாரு. அக்கிரமக்காரருக்குள்ளே வாழ்ந்தாலும் அந்த அக்கிரமத்தை நம்ம ஒட்டக்கூடாது. ஆனால் அந்த அக்கிரமம் செய்கிற மனிதர்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? கண்ணீர் வடித்து ஜெபிக்க வேண்டும். இந்த குணம் எப்படி பாருங்க, ஆபிரகாம் அப்படிப்பட்ட மனிதன். ஆபிரகாம் சோதோம் குமாரா பட்டணத்துக்காக அழுது 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 கண்ணீர் வடித்து ஜெபித்த ஒரு தேவ மனிதன். ஆபிரகாமோடு கூட இருந்த நாட்களில் நான் நினைக்கிறேன் இந்த லோத்தும் அவனுடைய சுபாவங்களை கற்றுக்கொண்டான். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை குறித்து ஆண்டவர் நீதிமான் என்று சொல்லப்பட வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்?
என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். யாருக்காக? அக்கிரமத்தில் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? யாராவது ஒருவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா எனக்கு அப்பவே தெரியும், அவன் குடிச்சிட்டு அலையும் போதே சீக்கிரம் சாவ போறான்னு தெரியும், அவன் வீட்டில் சண்டை போடும்போதே தெரியும் குடும்பம் பிரிய போகுதுன்னு தெரியும். இப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவரே இந்த குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பை தாரும், இந்த குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை தாரும். வாலிப பிள்ளைகள்லாம் தவறான பாதையில் போகிறாங்கன்னா அது போட்டோம், இதுக்கு அடங்காது அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவரே அவர்களை ரட்சியும், அந்த பிள்ளைகளை ரட்சியும் என்று நம்ம பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம குறித்து கர்த்தர் சொல்லுவார், நீதிமான் என்று சொல்லுவார். ஆமேன். ஆபிரகாமை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் ஒரு சாட்சி சொன்னார். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சொன்னார் ஆபிரகாமை குறித்து? இவன் தீர்க்கதரிசி சொன்னாரா இல்லையா? தீர்க்கதரிசி என்று கர்த்தர் சொன்னார். அவன் தீர்க்கதரிசி. காரணம், சத்துருக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதன் தீர்க்கதரிசி என்று சொன்னார். அபிமெலேக்கை பார்த்து சொல்லுகிறார், நீ பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன், நீ ஆபிரகாம் உனக்காக ஜெபம் பண்ணுவான், அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. நீ லோத்தை குறித்து சொல்லுகிறார் ஆண்டவர், அவன் ஒரு நீதிமான். காரணம், அவன் அக்கிரமக்காரருக்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற ஒரு மனிதன். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நம்ம இதை கற்றுக்கொள்கிறோம். இன்னையிலிருந்து நம்முடைய ஜெபம் கொஞ்சம் மாறணும். சரியா? மாறினாதான் நம்ம ஒரு நீதிமானாய் மாற முடியும். இல்லை நான் நீதிமான் அப்படி சொல்றதுல அர்த்தம் இல்லை. இன்னைக்கு ஒரு தவறான உபதேசம் வந்திருக்கிறது. நான் நீதிமான் சொல்லிட்டே நீ நீதிமானா இருந்துருவ. அது எப்படி? சிந்தையில பாவம் இருந்தா எப்படி நீதிமானா இருக்க முடியும்? இருதயத்துல பாவம் இருந்தா எப்படி நீதிமானாய் வாழ முடியும்? வாயில சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? சிகரெட்லாம் குடிச்சிட்டு தம் அடிச்சிட்டு குடிச்சிட்டு நான் நீதிமான் சொன்னா நீதிமானா? இல்லையே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களுடைய அக்கிரமம் செய்கிற மக்களுக்காக பாவத்தில் ஐயோ அவங்க மரித்து போயிடக்கூடாதே என்பதற்காக எந்த அளவுக்கு நீங்க பாரத்தோடு ஜெபிக்கிறீங்களோ நீங்க தான் நீதிமான். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த லோத்துடைய வாழ்க்கையில தேவனை பின்பற்றினான், ஆபிரகாமோடு இணைந்து நீதிமானா இருந்தான், அக்கிரமக்காரருக்காக ஜெபித்தான். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் வசனத்தை வாசிங்க. 19:1. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். பாருங்க, வருந்தி கேட்டுக்கொண்டான். 3 தூதர்கள் அங்க வர்றாங்க. 2 தூதர்கள் அங்க சோதோமுக்கு நேரா வர்றாங்க. அவர்களை பார்த்த உடனே லோத்து எழுந்து போய், ஆண்டவர்மார்களே எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுல வந்து ராத்தங்குங்க, நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. இதுல இருந்து நமக்கு நல்லா தெரியுது, அந்நியரை உபசரிக்கிற இதுல ரொம்ப ஒரு நல்ல ஒரு குணத்தை இது லோத்து பெற்றிருந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில மற்றவங்களை நம்ம நேசிக்கணும், மற்றவர்களுக்கு உபசரிக்கணும். குறிப்பா அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதனால அநேகர் அறியாமல் தேவதூதரை கூட உபசரித்ததுண்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அந்நியரை உபசரிக்கிற ஒரு குணத்துல லோத்தை போல நம்ம அந்த குணத்துல பெருக வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த அதே 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ராத்தங்க வந்து அந்த 2 தூதர்கள் வீட்டுல விருந்து சாப்பிட்டுட்டு தூங்குற நேரத்துல அந்த சோதோமின் பட்டணத்து மக்கள் இந்த 2 மனிதர்கள் லோத்து வீட்டுல தங்கி இருக்கிறதை அறிந்து அந்த வீட்டை சுற்றி வளைந்து கொண்டார்கள். அவர்கள் 2 பேரையும் அழைத்து கொண்டு வெளியே அனுப்பு, அவர்களோடு கூட நாங்கள் தவறான உறவு கொள்ள வேண்டும் என்று மிகவும் பாரத்தோடு வருந்தி கேட்டுக்கொண்டார்கள், போராடி கேட்டுக்கொண்டார்கள். உண்மையிலேயே சோதோமின் பாவம் என்றாலே அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்களோடு ஆண்கள் அந்த தவறான உறவு செய்கிறது தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல லோத்தை பார்த்து அந்த 2 பேரையும் வெளியே அனுப்பு என்று சொன்ன பொழுது அது தேவனுடைய பார்வையில மிகவும் மோசமான பாவம் என்பதை அறிந்த இந்த லோத்து அடுத்தது தன்னை நம்பி வந்த
இந்த மனிதர்களை நம்ம எந்த சேதமும் வரக்கூடாது என்பதற்காக தன்னுடைய பிள்ளைகளையே கூட பணயம் வைக்கிற அளவுக்கு, என்னுடைய பிள்ளைகளை வேணா வெளியே அனுப்புகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவனுக்கு ஒரு இரக்க குணம் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு நல்ல ஒரு குணமுடைய லோத்து தான். பேசிக்கா பார்த்தீங்கன்னா அவனுக்கு நல்ல குணங்கள் எல்லாமே இருக்கிறது. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை வரும் பொழுது உண்மையான குணம் வெளிப்படுகிறது. பொதுவா நம்ம எல்லாருமே நல்ல குணம் தான், எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவோம். ஆனா சூழ்நிலைகள், சாத்தானின் தந்திரங்கள், நம் பிரச்சனைகள் நம்மை நெருக்கும் பொழுது ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான் என்பதை அதுல தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதற்கு ஏற்றபடி அவன் எப்படி ரியாக்ட் பண்றான், செயல்படுகிறான் என்பதை வைத்துதான் அவனுடைய குணங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த லோத்துடைய வாழ்க்கையில நல்ல குணங்கள் இருந்தால் கூட, ஆனால் அவனிடத்திலே காணப்பட்ட நிறைய காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாய் இருந்தது. அதுதான் நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பிற்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பிற்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். போதும். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்துச்சு. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் சண்டை வரல. யாருக்கு தான் வந்துச்சு? மந்தை மேய்ப்பர்களுக்கு தான் சண்டை வந்துச்சு. இப்போ இந்த சூழ்நிலையில் லோத்து என்ன செஞ்சிருக்கணும்? தன்னுடைய மந்தை மேய்ப்பர்களை அடக்கி வச்சிருக்கணுமா, வச்சிருக்க கூடாதா? நம்மளே யாரை நம்பி வந்திருக்கிறோம்? ஆபிரகாமை நம்பி வந்திருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தான் அழைப்பு. ஆபிரகாமிடத்தில் தான் தேவன் பேசினார். ஆபிரகாம தான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஆபிரகாமோடு ஒட்டிட்டு வந்த நமக்கே எவ்வளோ ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர் முதல்ல போட்டோம். அவங்களுக்கு ஒருவேளை என்ன எதில் சண்டை வந்திருக்கோம்? நிறைய மிருக ஜீவன்கள் இருந்திருப்பாங்க. புல்லுகள், இந்த இடத்துல நிறைய புல் இருக்கு, என்னுடைய ஆடுகளை இங்கே மேய்க்கணும் சொல்லியிருக்கலாம். தண்ணியில் முதல்ல என்னுடைய ஆடுகள் தான், மந்தை தான் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கணும். இப்படி இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்திருக்கலாம். அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? இந்த லோத்து தன்னுடைய மந்தை மேய்ப்பரை கண்டித்து வைத்திருக்கணும். நீங்கள் அமைதியாக இருங்க, முதல்ல அவங்க எல்லாமே முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்பி வந்திருக்கிறோம், கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிப்பார். அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் தான் நம்ம ஒட்டிட்டு வந்திருக்கோம் என்பதை அவன் அறிந்து கொஞ்சம் அடக்கி இருந்திருக்கணும். ஆனால் அடக்கலை. 2வது பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் சொல்லுகிறாரு, நீ பரவாயில்ல, நீ இனிமே நம்ம ஒன்றா சேர்ந்து வாழ முடியாதப்பா, நம்ம சகோதரராக இருக்கோம், நமக்குள்ள சண்டை வேண்டாம், ஸோ சமாதானமாக நம்ம பிரிஞ்சிடலாம், நீ எங்கே போனாலும் போ, நீ போனா வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போகிறேன் என்று ஆபிரகாம் அவ்வளவு அழகா விட்டு கொடுக்கிற ஒரு குணத்தில் இருக்கிறாரு. அப்போ அப்படி விட்டு கொடுக்கும் போதே என்ன செஞ்சுருக்கணும்? லோத்து, நீங்கள் முதல்ல எடுத்துக்கோங்கண்ணே, என்ன நீங்கள் பெரியப்பா சித்தப்பாவா தெரியல, சகோதரன், நீங்கள் உங்களுக்கு முதல்ல நீங்கள் எங்கே போகிறீங்களோ நீங்கள் போங்க, நான் பரவாயில்ல, எங்கே நீங்கள் விட்டுட்டு போகிற இடத்துல நான் இருக்கணும்னாலும் இருக்கிறேன், இல்லைன்னா நீங்களே ஒரு இடத்த சூஸ் பண்ணி எனக்கு கொடுங்க, நான் அங்கே போகிறேன், அப்படி சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அவன் அப்படி ஆபிரகாமை மதிக்காமல் தானாகவே ஒரு முடிவெடுத்ததை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆபிரகாம் எப்பொழுதுமே கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு மனிதன். எந்த இடத்துக்கு புறப்பட்டு போனோம்னாலும் கர்த்தர் சொல்லும்போது புறப்பட்டு போவார். எந்த இடத்துல அங்கே தங்கினாலும் உடனே கூடாரம் போடுவதற்கு முன்பாக பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொள்வார். எப்பொழுதுமே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற ஒரு குணம் ஆபிரகாமிடத்தில் இருந்துச்சு. ஆனால் அவரோடு கூட வந்த இந்த லோத்து ஆண்டவரை நம்பி வந்தான். நான் நினைக்கிறேன் அவன் ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் ஆண்டவரை தேடி இருந்திருக்கிறான். ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடி வரல, ஆண்டவரை ஆராதிக்க தேடி வரல, தேவைகளுக்காக. ஆபிரகாமோடு போனா உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருமைப்படுத்துவேன்னு சொன்னாரே, அந்த வாக்கு தத்தத்தை நானும் பிடித்து கொள்ளணும்னு வந்ததுனால தான் அவன் ஆண்டவரை முதல்ல தேடல. இந்த சந்தர்ப்பத்தில் தேவைக்காக ஆண்டவரை தேடுகிற ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டம் என்ன செய்வாங்க நமக்கே தெரியும்.
தேவைக்காக ஆண்டவரிடத்துல கேட்பாங்க. ஆண்டவர் கொடுக்கலையா உடனே அடுத்த டைரக்ஷனில் போயிடுவாங்க. நம்ம என்ன செய்யலாம், எப்படி நம்ம ஸ்டெப் எடுக்கலாம் என்பதை போயிடுவாங்க. அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம லோத்துடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், எந்த சூழ்நிலை வந்தாலும் முதலாவது ஆண்டவரை நோக்கி பார்த்து, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நாம் தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு மற்ற எல்லாவற்றையும் கூட கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்து கொண்டான். ஆனால் லோத்து கண்களை தானாகவே ஏறெடுத்து பார்த்து அவன், அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நீர்வளம் இருக்கிற அந்த சோதோமுக்கு அருகான அந்த யோர்தான் நதி பக்கத்தில் இருக்கிற எல்லா இடமும் அழகா இருக்குது. அது எப்படி இருந்துச்சா, ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சு, எகிப்து தேசத்தை போல இருந்தது என்று அவன் கண்டு தன்னுடைய கண்களின் இச்சைக்கு என்ன பண்ணிட்டான், இடம் கொடுத்துட்டான். கண்ணு என்ன சொல்லுதோ அதற்கு கீழ்ப்படிந்தான். உண்மையிலேயே அன்னைக்கு அநேக வாழ்க்கையில தோல்வி அடைவதற்கு காரணம் தன்னுடைய கண்கள் சொல்லுகிறத செய்கிறதுனால தான். இப்போ உதாரணமாக பாருங்க, நிறைய வாலிப பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா கண் பார்த்த உடனே இந்த பெண் தான் எனக்கு வேணும், இந்த பையன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா எத்தனை பேருடைய வாழ்க்கை நல்லா வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது நமக்கு தெரியல. பாதியிலேயே விட்டு விட்டு போன குடும்பங்கள் ஏராளம். அப்போ கண் பார்க்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அது பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே இது சரியா, நான் இந்த பாதையில் போவது சரியா, இது நல்லா இருக்கும் போல தெரியுது. ஒருவேளை பிள்ளைகளுக்கு திருமண காரியம் முடிவு எடுக்கணும்னா கூட, இந்த குடும்பம் எங்களுக்கு பார்வைக்கு நல்லா இருக்கு, நல்ல ஒரு குடும்பம் போல தெரிகிறது, ஆனால் உம்முடைய சித்தம் என்ன, உங்க சித்தம் என்ன, நீங்க என்ன சொல்றீங்கப்பா. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அல்லது ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணணும், எல்லா வேலையும் இருக்குது, எனக்கு இது நல்லா இருக்குது, இது நல்ல சம்பளம், இது நல்ல வருமானம் வரும் தொழில், எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் உங்கள் சித்தம் என்ன, நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்க என்று கர்த்தருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கையை துவங்கும் போது கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய வெற்றி இருக்கும். ஆனால் லோத்து தன்னுடைய கண்களுடைய இச்சைக்கு, கண்களுடைய சொல்லுகிறதுக்கு அவன் தன்னுடைய எல்லா காரியங்களையும் விட்டு கொடுத்து கண் என்ன சொல்லுதோ அதன்படி அவன் நடந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வேதனையை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தது பாருங்க, இந்த லோத்து முதல்ல பாருங்க, அவன் அந்த இடத்தை தெரிந்தெடுத்துட்டு அவர் போயிட்டாரு. போகும்போது ஆதியாகமம் 13:12 ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், ஒரு குறிப்பு, நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஆதியாகமம் 13:12 வாசிப்போம். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். இவர் முதல்ல எங்க கூடாரம் போடுறாரு? சோதோமுக்கு நேரே. சோதோமுக்கு நேரேனா எப்படி? சோதோமுக்குள்ள இல்ல, வெளியே. இப்போ பிரேயர் சென்டருக்கு நேரே இருக்கிற வீடுனா என்ன அர்த்தம்? வெளியில. ஆனால் பிரேயர் சென்டரை பார்த்து, இப்போ நீங்க என்னை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? அதே மாதிரி சோதோம் குமோர பட்டணத்துக்கு உள்ள அவர் போல, ஃபர்ஸ்ட் உள்ள போல எங்கே தான் இருந்தார்? வெளியில இருந்து, அது நல்ல அழகா இருக்கு, சரி நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்ல அந்த இடங்களெல்லாம், அந்த யோர்தானின் சமபூமி எல்லாத்தையும் அவர் தெரிந்தெடுத்து அங்கே கூடாரங்களை போட்டு அழகா உட்கார்ந்து இருந்தார். அடுத்தது சோதோமை பார்க்க 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 அவருக்கு என்ன வந்துருச்சு? சோதம் பார்க்கறதுக்கே நல்லா இருக்க, நீர்வளமா இருக்க, இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லி 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய் விட்டார்கள். முதல்ல எங்க இருந்தார் அவரு? சோதோமுக்கு நேரே. அப்ப சோதோமுக்கு வெளியில கூடாரம் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் சோதோமில் குடியிருந்தார். சோதோமில்னா உள்ள வந்துட்டார், சோதோமுக்குள்ள அவர் குடியிருந்துட்டாரு. அப்போ கொஞ்ச நாள் போக போக 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. 19:1. அந்த 2 தூதரும் சாயங்காலத்தில் சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். முதல்ல அவன் சோதோம் என்றாலே என்ன அர்த்தம்?
பயங்கரமான ஒரு பட்டணம், பாவம் நிறைந்த பட்டணம், அருவருப்பு நிறைந்த பட்டணம், அந்த மக்கள் தேவனுக்கு பயப்படாத ஒரு பட்டணம். ஆனால் அதை பார்த்தான், சோதோமை பார்த்துட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவன் என்ன செஞ்சிட்டான்? உள்ள வந்துட்டான். இன்னைக்கு நம்முடைய உலக காரியங்கள், உலக கவர்ச்சிகள், தேவையில்லாத மனிதர்களை நம்ம பார்த்து கொண்டே இருப்போமே. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம என்ன செஞ்சிருவோம்? அதுங்களோடு ஒன்றித்து உள்ளேயே போயிடுவோம். பாவத்தை வெளியே இருந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது உள்ள போயிடுவோம். முதல்ல நம்ம அதை அவாய்ட் பண்ணி வெளியே போயிடணும். ஆனால் உள்ள போயிட்டான், இவன் உள்ள போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோதோமுடைய வாசல்ல உட்கார்ந்தான். பொதுவாகவே பட்டணத்து வாசல்ல யார் உட்காருவாங்கன்னா, பட்டணத்தின் மூப்பர்கள், பட்டணத்தின் தலைவர்கள், பட்டணத்தின் நியாயாதிபதிகள், பேர் பெற்றவர்கள் மட்டும்தான் எங்க உட்காருவாங்களாம்? பட்டணத்து வாசல்ல உட்காருவாங்க. இதுக்கு நான் பைபிள்லேருந்து உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ரூத் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க பாருங்க. ரூத் 4:1. போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். போவாஸ் எங்க உட்கார்ந்தான்? பட்டண வாசல்ல உட்கார்ந்தான். போவாஸ் எப்படிப்பட்ட மனிதன்? ஒரு பெரிய மனிதர். அவர் அந்த பட்டணத்திலே பேர் பெற்ற ஒரு மனிதன். அதனால அவர் பட்டணத்தின் வாசல்ல இருந்தாரு. அப்புறம் பேர் பெற்ற அநேக மூப்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, வாங்க வாங்க வாசல்ல உட்காருங்க, ஒரு முக்கியமான காரியத்தை நான் பேசணும் என்று அவன் கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முக்கியமான மனிதர்கள் முக்கியமான முடிவெடுக்கிற நேரத்தில் அந்த பட்டணத்தின் வாசல்ல உட்காருவது வழக்கம். அதே போல யோபு 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? யோபு 29:7. நான் பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியிலே என் ஆசனத்தை போடும்போது. போதும். அவன் யோபு சொல்லுகிறார், இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இழந்துட்டேன், ஆனால் ஒரு காலத்தில் நான் நல்லா வாழ்ந்த பொழுது நான் பட்டணத்து வாசலில் போய் அந்த வாசலில் அந்த வீதியில் என்னுடைய ஆசனத்தை போடும் பொழுது எல்லாரும் என்னை கனம் பண்ணுவார்கள் என்று யோபு சொல்லுகிறார். அப்போ இதுலேருந்து தெரியுது, பட்டணத்து வாசலில் யார் இருப்பாங்க? முக்கியமான நபர்கள். அப்போ லோத்து உள்ளே போய் குடியிருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரோடையும் பழகி பழகி கடைசியில் எப்படி ஆயிட்டார்? அவர் ஊரில் பெரிய ஆள் ஆயிட்டார். அந்த சோதோமில் ஒரு பெரிய ஆள் ஆயிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த சகோதரனே அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? அந்த வீட்டுக்குள்ளே 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மக்களை வெளியே அனுப்பு, 2 தூதரை வெளியே அனுப்புன்னு சொன்னவங்க, சகோதரரே நீங்கள் அப்படி செய்யாதீங்கன்னு சொல்கிறாரு. அவங்க எல்லாரும் யாரோட ஐக்கியமானவங்க? லோத்தோட ஐக்கியமாக இருந்தவங்க தான். அப்போ அவனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா முதல்ல நேராக வெளியே இருந்தான், அப்புறம் உள்ளே வந்தான், அப்புறம் முக்கியமான நபராக மாறினான். அந்த பட்டணத்தில் இருந்த விக்கெட் பீப்புள் எல்லாரும், மோசமான மனிதர்கள் எல்லாருமே இவனோடு சகோதரர் போல பழகிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த லோத்து அந்த சோதோம் பட்டணத்தோடு ஒன்றித்து போயிட்டான். இப்போ சோதோமை விட்டு அவன் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய ஒரு சோதோம் குமரா பட்டணத்துக்குள்ள நிறைய எதிரிகள் வந்து எல்லாரையும் சிறைப்படுத்திட்டு போன பிறகு கூட, ஆபிரகாம் அவனை சிறையிலிருந்து மீட்டு கொண்டு வந்து விட்ட பிறகு கூட சோதோமை விட்டு வெளியே வந்தானா? அப்பா, இந்த இடம் நமக்கு வேணாம், ஏற்கனவே நமக்கு சிறை பிடிக்கப்பட்டுட்டோம், இனிமே இங்கே இருக்கக்கூடாதுன்னு ஒரு அடி தான் ஆண்டவர் அடிப்பார் இல்லையா? திரும்ப திரும்ப உள்ளே உட்கார்ந்தா பெரிய அடிக்கு நம்ம எதிர்பார்க்கணும். அப்போவே அவன் வெளியே வந்திருந்தா அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம், பிள்ளைகள் வாழ்க்கை எவ்வளவோ ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஆனால் அதையும் மீறிட்டு இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி அங்கே தலைவராகி, ஊர் தலைவராகி, இவரெல்லாம் பெரிய ஆளாக்கி, இவரோடு கூட ஒரு பெரிய கேங் அப்படியே இருந்து அவன் அப்படியே வாழ்ந்துட்டான். அதனால பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் நிமித்தம் அவனுடைய குடும்பத்தினர், பிள்ளைகள் எல்லாருமே சோதோமுடைய ஆடம்பரத்துக்குள்ள, சோதோமுடைய வாழ்க்கைக்குள்ள அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? பழகிட்டாங்க. பிள்ளைகளும் பழகிட்டாங்க. சோதோமின் மேல பற்றுதல். சோதோம் என்றாலே என்ன என்று சொல்லி எசேக்கியேல்ல ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு. அதை வாசித்தோம்னா நமக்கு நல்லா புரியும். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 16:49. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். சோதோமுடைய அக்கிரமம் என்ன அப்படின்னு
எசேக்கியேல்ல அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 16:49 கர்வம். கர்வம். அது அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமை, பயங்கரமான பெருமை. அடுத்தது ஆகார திரட்சி. அப்படின்னா ஒரு குறையே கிடையாது. இந்த சோதோம்ல இருக்கிற மக்களுக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது, எதுவுமே தேவை கிடையாது, எல்லாமே இருக்கு. அப்படின்னாலே அங்க தேவ பயம் இருக்குமா? இருக்காது, தேவையே இல்லையே. அமெரிக்காவில் இருக்கிற மனிதர்கள்லாம் ஒரு காலத்துல ஆண்டவரை தேடின மக்கள். ஆனா இப்போ எங்களுக்கு வேலை இருக்கு, எல்லாமே இருக்கு, நாங்க அவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு கூட்டம் எழுப்பி இருக்கிறாங்க. காரணம் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் நமக்கு தேவையில்லை. என்னுடைய மூளை இருக்குது, என்னுடைய கைகளால் நான் வேலை செய்கிறேன், எனக்கு என்ன தேவை? ஒண்ணுமே இல்லை, நான் ஏன் ஆண்டவரை தேடணும்? நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை. இதுதான் சோதோமுடைய அக்கிரமம், ஆடம்பரம். எல்லாமே அபண்டன்ஸா இருக்கு, எல்லாமே கிடைக்குது, அப்போ ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு தகப்பன் உள்ள போனதுனால பிள்ளைகளும் மனைவியும் அந்த சோதோமின் பாவத்தோடு அவர்கள் ஒன்றி போயிட்டாங்க. உள்ளத்துக்குள்ள ஃபுல்லா என்ன இருக்குது? பெருமை இருக்குது, எதை குறித்தும் கவலை இல்லை, நிர்விசாரம், எதுவுமே எனக்கு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, தேவைன்னு எதுவுமே இல்லை, அதனால ஆண்டவரை தேட வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சோதோமுக்குள்ள வாழ்ந்த லோத்துடைய மனைவி பிள்ளைகளும் மாறிவிட்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் அங்கே வெளியே போகும் பொழுதும் பார்த்தீங்கன்னா, என் பின்னாடி பார்க்காதே, திரும்பி பார்க்காதேன்னு சொல்லும் பொழுது இந்த லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்ததுக்கு காரணம் அவளுக்குள்ள வெளியே வரணும், ஆண்டவர் அழிவு வருது, தப்பிக்கணும்னு ஆசை. ஆனால் உள்ளத்துக்குள்ள அந்த சோதோமின் பாவங்கள் என்ன செய்ய முடியல? விட முடியல. சோதோமுடைய ஆடம்பரத்தை விட முடியல. அதனால்தான் அவ திரும்பி பார்க்குறா, ஐயோ அதை விட்டுட்டு நான் போகணுமா அப்படின்னு திரும்பி பார்த்தாள். உப்பு தூணாளார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பெற்றோராகிய நாம் கர்த்தருக்கு பயப்படாமல், தேவ பயம் இல்லாமல் நம் உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தால், உலகத்தின் ஆடம்பரத்துக்குள்ளே சிக்கி இருந்தா கண்டிப்பா நம்முடைய பிள்ளைகளும் அப்படிதான் மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கண்டிக்க முடியவே முடியாது. அதனால ஆரம்பத்தில் இருந்தே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், உலகத்தினோடு ஒன்றி வாழாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க உலகத்துல இருந்தாலும் நீங்கள் உலகத்தார் அல்ல, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 18 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளின் பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லி, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்துல தான் இருக்கிறீங்க, ஆனா தேவனுடைய ஆலயமாய் இருக்க வேண்டும். பிரிந்து போய் பரிசுத்தமாய் வாழுங்கள் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் சூழ்நிலையை பார்க்கும் பொழுதே நம்ம விலகி போயிட்டா நமக்கு நல்லது. இல்லை, என்னை ஒன்றும் பண்ண முடியாது, நான் ரொம்ப ஸ்ட்ராங், என்னை எதுவுமே அசைக்க முடியாது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாத்தா உள்ளே கொண்டு போய் கடைசியில் கீழே விழத்தள்ளி, கடைசியில் நம்ம நிமித்தமாக நம்முடைய குடும்பமும் பரிசுத்தத்தை இழந்து கடைசியில் ஒரு பரிதவிக்கப்படத்தக்க ஒரு வேதனையான ஒரு நிலைமைக்கு நாம் போய்விடுவோம். அதனால் இன்னைக்கு லோத்தை பார்த்து நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான காரியம், நம்முடைய கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்து, கண்கள் பார்த்து எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானதா, கர்த்தருக்கு சித்தமானதா என்று அவரிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை சரியான பாதையில அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது இந்த லோத்தோடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த சோதோமிலேயே என்ன செஞ்சிட்டாரு? பிள்ளைகளை எடுக்கணும் அப்படின்னு மாப்பிள்ளெல்லாம் பார்த்துட்டார். ஆனால் ஆபிரகாமை பாருங்க, அவன் அந்த உலகத்தின் மக்களோடு கூட வாழ வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய குடும்பத்துல தன்னுடைய இனத்துல போய் பெண் எடு என்று அனுப்புறதை நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனுக்கு பிரியமான
அந்த குடும்பத்துல தான் பெண் எடுக்க வேண்டும். தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை அப்போதான் வாழ முடியும் என்பதுல ஆபிரகாம் திட்டமும் தெளிவுமாய் இருந்தான். ஆனா ஆபிரகாமோடு கூட வந்த இந்த லோத்துக்கு அந்த தெளிவு இல்லை. நான் இருக்கிற இடத்துல எப்படியோ நல்ல ஒரு வசதியான யார் நல்ல பணம் கொடுக்குறா, அல்லது யார் நல்ல வசதியா இருக்கா, யார் பார்க்கறதுக்கு நல்ல வீடு வச்சிருக்காங்க, கார் வச்சிருக்காங்க, அப்படிங்கிற மாதிரி இந்த லோத்தும் அங்கேயே பார்த்து மருமக்குமாரை செலக்ட் பண்ணிட்டான். திருமணம் நடக்கலை, ஆனால் செலக்ட் பண்ணிட்டான். ஆனால் அதுக்குள்ளே அழிவு வந்துருச்சு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் திருமணம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு நடத்துங்கப்பா, சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை சூழ்நிலை வித்தியாசமாக இருந்தாலும் அப்பா நீங்கள் என்னை நடத்துங்க, என்னை வழிகாட்டுங்க, நான் எந்த பாதையில் பண்ணணும், என்ன செய்யணும், எனக்கு காட்டுங்க ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நம்மை நடத்துவார். ஆனால் உலக பொருளுக்கு ஆசைப்பட்டு, உலக ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு, உலகத்தில் அவங்க அவ்வளோ டவுரி கொடுக்குறாங்க, இவங்க அதை விட டவுரி கொடுக்குறாங்க, இவங்க 500 சவர நகை போடுறாங்க, இவங்க 2 கோடி நகை. இப்போ இன்னைக்கு இப்படி தான் பேச்சு நடக்குது. 500 சவரன், 2 கோடி, ஒரு பெரிய BMW கார், இப்படி தான் பேரம் பேசுகிறாங்க, மாட்டுக்கு பேசுறது மாதிரி. ஆனால் அதெல்லாம் நம்ம பார்க்காம தேவ சித்தம் என்ன, அது கண்ணுக்கு நல்லா தான் இருக்கும், கண்ணுக்கு நல்லா தான் தெரியும். நம்ம வீட்டு வாசலில் ஒரு BMW கார் வந்து நின்னா எப்படி நல்லா தானே இருக்கும் இல்லையா? எதுக்கு அங்கே போகிறீங்க? ஒரு சின்ன ஒரு கார் வந்தாலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் எல்லாமே தானே நமக்கு வரும். ஆமேன். எல்லா வசதி வந்து நகை இருந்து, பணம் இருந்து, சொத்து சுதந்திரம்லாம் இருந்து பிள்ளைகள் சந்தோஷமாக வாழலைன்னா என்ன பிரயோஜனம்? பெற்றோரை மதிக்கலைன்னா என்ன பிரயோஜனம் இல்லையா? ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி என் பிள்ளைகள் வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதிங்க, நடத்துங்க என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துவார். ஆமேன். வாலிப பிள்ளைங்க, உங்களுடைய வாலிப நாட்களில் கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய எதிர்காலத்தை அவரே பொறுப்படுத்திக் கொள்வார், அவரே அழகாய் நடத்துவார், நேர்த்தியாய் நடத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 19, 15, 16. கிழக்கு விழுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். பாருங்க, அவ்வளோ இரக்கம் வைத்து, ஆண்டவர் இரக்கம் வைத்து, நீ இந்த பட்டணத்தில் நீ இருக்கக்கூடாதுப்பா, நீ நீதிமான், ஒன்று ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நீ தயவு செஞ்சு நீ பட்டணத்தை விட்டு வெளியே வந்து அந்த மலைக்கு ஓடிப்போ, எங்கேயும் நிற்காத, ஓடிப்போ என்று சொல்லும் பொழுது அப்போ கூட இந்த லோத்து என்ன செய்யலை? அவர் கீழ்ப்படுகிறாரு, ஆனால் கீழ்ப்படுகிறதுல கொஞ்சம் வித்தியாசம். முதல்ல தாமதிக்கிறாரு. கண்டிப்பாக தாமதிக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? அதை எடுத்துக்கலாமா, இதை எடுத்துக்கலாமா, அதை எடுத்துக்கலாமா, எது கைக்கு கிடைக்குது, ஜீவன் தப்பணுமா இல்லை பொருள் வேணுமான்னு தெரியல, எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு தாமதிக்கிறாரு. சரி பரவாயில்ல, நீ வேகமாக அந்த மலைக்கு ஓடிப்போ அப்படின்னா அவர் சொல்கிறாரு, அந்த மலைக்கெல்லாம் ஓடி போக முடியாது ஏசப்பா, நான் இங்கே இருக்கிறேன், இந்த சமூகத்தில் இங்கே இருந்த சோபார் அந்த இடத்துல நான் போய் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கே ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. ஆனால் ஆண்டவர் கீழ்ப்படிய சொன்னால் கீழ்ப்படிய வேண்டும். ஆமேன். ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே எனக்கு இப்படி பண்ணிடுங்க ஏசப்பா, இப்படி ஒரு வழி காட்டிடுங்க, எல்லாமே கிடையாது. ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமேன். இந்த லோத்து அன்னைக்கு கீழ்ப்படியலை, அவ்வளோ இரக்கம் வைக்கிறாரு. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கேட்குற, ஆண்டவரே 10 நீதிமான்கள் காணப்பட்டால் 50 நீதிமான்கள், 45, 40, 35, 30, 20, 10 வரைக்கும் வந்துட்டாரு. 10 நீதிமான்கள் காணப்பட்டா பட்டணத்தை அழிப்பீரா? அழிக்க மாட்டேப்பான்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த பட்டணத்தில் எத்தனை பேர் இல்லை? 10 பேர் இல்லை, ஒரே ஒரு நீதிமான் தான் இருந்தார். ஆனால் அதனால ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த நீதிமானை வெளியே கொண்டு வந்துட்டு பட்டணத்தை அழித்தார். ஆனால் அப்போ கூட அவனுக்கு என்ன செய்யலை? வெளியே போகிறதுக்கு அவ்வளோ இஷ்டமே இல்லை. அதே போல் மனைவி வெளியே போய் உப்பு தூணானா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு
நம்ம கீழ்ப்படுகிறதுல தாமதம் பண்ணக்கூடாது. ஒன்று, தாமதம் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, அவருக்கே அட்வைஸ் பண்ணி நான் இங்கே போய்க்கிறேன், இப்படி கீழ்ப்படுகிறேன் என்று ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கிற அதிக பிரசங்கியா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆமேன். சரி, இந்த லோத்து இவ்வளோ காரியங்கள் பண்ணதுனால அவனுடைய வாழ்க்கையில் வந்த ரிசல்ட், அவனுடைய வாழ்க்கையில் வந்த சாபம், அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேவனோடு உள்ள உறவை அவன் இழக்கிறான், தேவ பிரசன்னத்தை இழக்கிறான். ஆபிரகாம் விட்டு அவன் பிரிந்த பிறகு கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார், ஆனால் லோத்தோடு பேசவே இல்லை. அவன் நினைச்சது ஆபிரகாமோடு போகும்போது அந்த தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி, ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவனுக்குள்ள வரல. தேவ பிரசன்னத்தையே அவன் இழந்து போனான். அப்படியே அந்த ஒரு சோதம் குமரா பட்டணத்துக்குள்ள அந்த இருளுக்குள்ள அவன் போய்விட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா சமாதானத்தை இழந்தான், பிரசன்னத்தை இழந்தான். அடுத்தது சமாதானத்தை இழந்தான். உதாரணமாக பாருங்க, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் அவனையும் அவனுடைய எல்லா காரியங்களையும் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். எதிரிகள் வந்து சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டா சமாதானம் இருக்குமா? இருக்காது. சமாதானமே போயிருச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை யாருமே மதிக்கலை, யாருமே மதிக்கலை. பட்டணத்து மனுஷங்க என்ன பண்ணாங்க, அந்த மனுஷனை கொண்டு வா. அப்போ அவன் சொல்கிறான், ஐயோ அவங்களுக்கு தீங்கு செய்யாதப்பா, என் பிள்ளைகளை அனுப்புறேன்னு சொல்லும்போது நீ என்னடா பரதேசி அப்படின்னு சொல்கிறான். அது வரைக்கும் எங்கே உட்காந்துருந்தாரு? வாசலில் உட்காந்த. நான் சொன்னேன் வாசலில் உட்காந்தாரு. இவங்க எல்லாம் அவனை மதிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்க அவன் என்ன செய்கிறான், நீ என்னடா பரதேசி, ஒண்ட வந்தவன், எங்களெல்லாம் நீ விரட்டுறியா, எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. சரி, வீட்டில் மனைவி தான் மதிக்கிறாளா அப்படின்னு பார்த்தா மனைவி என்ன செய்யலை, மதிக்கலை. நீ பின்னிட்டு பார்க்காத, திரும்பி வான்னு சொல்லும்போது அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூளாயிட்டா. அதுக்கப்புறம் உறவினர்கள் மதிக்கிறாங்களான்னு பார்த்தா அவங்களும் மதிக்கலை. உறவினர்கள் யாரு? பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும்படி நிச்சயிக்கப்பட்ட மாப்பிளமார் மருமகன்கிட்டலாம் போய் சொல்றார், இந்த பட்டணத்தை அழிக்க போறார் ஆண்டவர், நீ வந்துரு, எங்களோட வந்துரு, நீ ஜீவன் தப்பிடலாம் சொன்னா என்ன சொல்றாங்க, அவங்க பரிகாசம் பண்றாங்க. ஆண்டவராவது அழிக்கிறதாவது, இந்த உலகத்தில் அழிவை நாங்கள் இதுவரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி அவனை நம்பலை. காரணம் இவனுடைய குவாலிட்டி. உண்மையிலே தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா நம்முடைய பேச்சை மற்றவங்க என்ன செய்வாங்க, மதிப்பாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இவன் கர்த்தருடைய திட்டத்துக்கு மீறி உலக பிரகாரமான வாழ்ந்ததுனால யாருமே அவனை மதிக்கலை. பிள்ளைகள் கூட மதிக்கலை. பிள்ளைகள் கூட அவனை என்ன செய்யலை, ஒரு தகப்பன் அப்படின்னு மதிக்கலை. அவனை மதிக்க, நமக்கு ஒரு சந்ததி வேணும், அது தகப்பனாக இருந்தானே யாராக இருந்தானே அப்படின்னு நினச்சிட்டாங்க. உண்மையிலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் உங்களை பிள்ளைங்க மதிக்கலை, ஒருவேளை உங்களோட வீட்டில் யாரும் சரியாக மதிக்கலை, உறவினர்கள் மதிக்கலை அப்படின்னா கொஞ்சம் என்ன செஞ்சு பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆண்டவரே, நீங்கள் விரும்பாத ஏதாவது ஒரு காரியம் நான் செய்கிறேனா, நீங்கள் விரும்பாத வாழ்க்கை வாழ்கிறேனா, உலகத்தோடு ஐக்கியமாக இருக்கிறேனா, தேவையில்லாத உறவுகளுக்குள்ளே சிக்கி இருக்கிறேனா, எனக்கு உணர்த்துங்க ஏசப்பா. நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் நான் உடனே கீழ்ப்படுகிறேனா இல்லையா, உங்களுடைய பிரசன்னத்தில் இருக்கிறேனா, நீங்கள் ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்தா மற்ற மனிதர்கள் மதிக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக பார்த்தா இந்த லோத்துடைய சந்ததி மூலமாக ஒரு சபிக்கப்பட்ட சந்ததி இந்த உலகத்துக்குள்ளே வந்தது. மோவாபியர், அம்மோனியர், இந்த 2 பேரும் அந்த பிள்ளைகள் மூலமாய் இந்த லோத்துக்கு பிறந்த பிள்ளைகள். அது நிமித்தம் சபிக்கப்பட்ட, ஆண்டவர் சொல்லுகிறார் மோவாபியர் சபிக்கப்பட்டவர்கள். மோவாபியர் தேவனுடைய எல்லைக்குள்ள என்ன செய்யக்கூடாது, 10 தலைமுறை ஆனா கூட உள்ள வரக்கூடாது, இஸ்ரவேல் காணியாட்சிக்குள்ள வரக்கூடாது, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள மோவாபியர் வரக்கூடாதுன்னு சொல்றார். அம்மோனியர் அவர்கள் ரொம்ப மோசமானவங்க, அவங்களை நான் வெறுக்கிறேன், அருவருப்பான ஜாதி என்று கர்த்தர் சொல்கிறார். சபிக்கப்பட்டவர்கள். பாருங்க, ஒரு லோத்தின் நிமித்தம் இந்த உலகத்துல சந்ததியே சபிக்கப்பட்டு போச்சு, சந்ததியே சபிக்கப்பட்டு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம லோத்துடைய சந்ததியை பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்க வேண்டும். ஆமேன். நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமானால் லோத்துடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும்.
செய்ய வேண்டியதை செய்யணும், வேண்டாத காரியங்களை ஒரு எச்சரிப்பாய் பெற்று நம்ம விலகி வரும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒருவேளை நான் பாவம் செஞ்சதுனால, தவறு பண்ணதுனால என்னுடைய சந்ததி சபிக்கப்பட்டு விட்டது, என்னுடைய பிள்ளைகள் சாபத்துக்குள்ள இருக்கிறாங்க என்று இன்னைக்கு நீங்க ஒருவேளை உணர்த்தப்பட்டால், நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்தா கண்டிப்பா கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். அன்னைக்கு பாருங்க, மோவாபிய பெண்ணாகிய அந்த ரூத், மோவாபிய பெண் தான் அந்த ரூத் தேவனை தேடும்படி தேவனை பின்பற்றி வந்ததுனால அந்த மோவாபிய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் இல்லையா? அப்ப சபிக்கப்பட்ட அந்த ரூத்துடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த பிரச்சனை இருப்பதற்கு காரணம் இதுதான், இந்த பிரச்சனை என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இராமல் இருப்பதற்கு காரணம் நான் தான் என்று நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்துட்டா கண்டிப்பா கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறந்தாரே ஆண்டால் உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்க மூலமாய் என் மூலமாய் கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே வெளிப்படுவார் என்பதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ணிருங்க, ஆண்டவரே லோத்து வாழ்க்கையில இருந்து நாங்க கற்றுக்கொள்கிறோம் அப்பா, அதை நாங்கள் அப்பியாசப்படுத்தணும், அப்படி நாங்கள் வாழணும். தேவையில்லாத உறவுகளை நாங்கள் விட்டு தள்ளிட்டு, தேவையில்லாத பாவங்களை தூக்கி வீசிட்டு உம்மை பின்பற்ற, உம்முடைய குரலை கேட்கிற பிள்ளைகளாக, உம்முடைய பிரசன்னத்தில் அனுதினமும் இருக்கிற பிள்ளைகளாக, உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, உம்முடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிற சித்தத்தின் முனையில இருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று அர்ப்பணிக்கும் பொழுது நம் நிமித்தம் நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நீதிமானாகிய லோத்தின் நிமித்தம் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அதே போல அந்த லோத்துடைய நிறைய தவறான காரியங்களை நிமித்தம் அந்த குடும்பம் சாபத்துக்குள்ளேயும் மாறினது. இது நமக்கு ஒரு எச்சரிப்பாய் எழுதப்பட்டிருக்கிறது. நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், எல்லாமே நமக்கு எச்சரிப்பாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய எச்சரிப்பை நம்ம பெற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலிருந்து லோத்துடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், நம் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பா என்னை நீங்க நடத்துங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எந்தெந்த காரியங்களை உங்களுக்கு கர்த்தர் உணர்த்தினாரோ, பேசும்போது நிறைய காரியங்கள் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா கூட ஒரு சில காரியங்கள் உங்களோடு கூட பேசுவது போல இருந்திருக்கும் இல்லையா? அந்த காரியத்தை இப்போ நீங்கள் திரும்ப உங்களுடைய மனதுக்குள்ளே கொண்டு வாங்க, அதை நோக்கி பாருங்க, ஆண்டவரிடத்துல கெஞ்சிங்க, ஆண்டவரே நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. எந்தெந்த காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தினார், எந்தெந்த காரியங்களை நீங்க கற்றுக்கொண்டீங்க. நம்ம பிரசங்கம் கேட்பதை விட இந்த நேரம் மிக மிக முக்கியமான நேரம். ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிக்கிற நேரம், கற்றுக்கொண்டதை அப்பியாசப்படுத்துகிற ஒரு நேரம். ஏசப்பா நான் இப்படி இது வரைக்கும் வாழ்ந்துட்டேன், இது தப்புன்னு நான் நினைக்கல, இன்னைக்கு நீ எனக்கு உணர்த்தினதற்காய் நன்றி என்று சொல்லி அவரிடத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? எப்படிப்பட்ட சாபம் நம்முடைய குடும்பத்துக்கு வந்திருந்தாலும் அந்த சாபங்களை முறிக்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு போதும். இன்னைக்கு சிலுவையில் இந்த சாபங்களை முறிப்பதற்காகத்தான் சிலுவையிலே அவர் இரத்தத்தை சிந்தினார். கல்வாரி சிலுவையிலே அவர் மரத்திலே தூக்கப்பட்டு சாபங்களை ஆசீர்வாதங்களை மாற்றும்படி அவர் சாபமானார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், அப்பா ஒரு துளி ரத்தம் எங்க மேல விழட்டும், எங்க குடும்பத்தின் மேல விழட்டும், எங்கள் பிள்ளைகள் மேல விழட்டும். என் நிமித்தம் என் குடும்பம் சபிக்கப்படக்கூடாதப்பா, என் நிமித்தம் என் பிள்ளைகள் சாபத்துக்குள்ள வாழக்கூடாதப்பா, என் நிமித்தம் என் பிள்ளைகள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது ராஜா, என் பிள்ளைகள் நிமித்தம் என் நிமித்தம் என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆண்டவரே இடிக்கப்பட்டு விடக்கூடாது ராஜா. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரிடத்தில் உண்மையா அர்ப்பணிப்போம்.
உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். சமீபமாயிருக்கிறார். இப்ப நம்ம பக்கத்துல இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். இணையதளத்தின் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் அப்பாவை பார்த்து உண்மையா சொல்லுங்க, அவர் இப்போ உங்க பக்கத்துல இருக்கிறார், உங்களுக்கு சமீபமா இருக்கிறார். சமீபமா இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறார், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது, நீட்டப்பட்டிருக்கிறது. சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும்படி அவர் அவளோடு கூட இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அப்பா, என்னை உங்க கையில் அர்ப்பணிக்கிறேன், உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஒன்று லோத்தை போல உம்மை பின்பற்றுகிறதுக்கு முதல் ஆளா நான் எழும்பி வரணும் ஆண்டவரே. அதே நேரத்தில் அக்கிரமக்காரர்களுடைய நினைத்து நினைத்து அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நீதிமானாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. இந்த உலகத்துல தான் வாழ்றோம், ஆனா உலகத்துல இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பெண்ணாக அல்லது ஒரு மனிதனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. திறப்பின் வாசல்ல நின்று ஜெபிக்கிற ஒரு மனிதனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. ஜெபத்துல நான் ரொம்ப குறைவுபட்டு இருக்கிறேன், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதுல குறைவுபட்டு இருக்கிறேன். எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் தேவைகளுக்காக, எனக்கு இவ்வளோ தேவை, இவ்வளோ பணம் தேவை, இதுக்காகத்தான் நான் டெய்லி ஜெபிச்சிட்டு இருக்கேன். உம்மை தேடி வர்றதே உலக ஆசீர்வாதங்களுக்காகத்தான். ஆனா இன்றைக்கு ஆண்டவரை நான் அர்ப்பணிக்கிறேன் மற்றவர்களுக்காக. குறிப்பா அக்கிரமம் செய்கிற பிள்ளைகள் விடுதலை அடையும்படி, பாவத்திலிருந்து விடுவிக்கப்படும்படி, எங்களுடைய பட்டணம் ஆண்டவரை பரிசுத்தமாக்கும் படும்படி, ஆண்டவரை எங்களுடைய சபைக்குள்ள நடக்கிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாம், தவறான காரியங்கள் விலகும்படிக்கு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, லோத்தை போல உம்முடைய குரலை கேட்காமல் அவனுடைய சுய இஷ்டத்துக்கு, சுய சித்தத்துக்கு அர்ப்பணித்து போனது போல நான் போகக்கூடாது ஆண்டவரே. உங்க குரலை கேட்டு உங்களுடைய சித்தத்தை அறிந்து நீர் வழி நடத்துகிற பாதையில நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அது எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டமோ நஷ்டமோ வனாந்திரமோ எப்படிப்பட்ட சூழ்நிலையோ அதை பற்றி கவலை இல்லை. கண்டிப்பா கடைசியில எங்களை சந்தோஷமாய் நிறுத்துவீர் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, பாவத்துக்கு நேராக பாவத்தை பார்த்து கொண்டல்ல, பாவத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு அல்ல ஆண்டவரே, பாவத்திலே பெரிய ஆளாகிறது அல்ல ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே உலகத்தோடு இசைந்து வாழாத ஒரு வாழ்க்கை, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா, அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நாங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல என்று நீங்க சொன்னது போல நாங்கள் உலகத்தாரோடு ஆண்டவரை சேர்ந்து வாழாதபடி ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா, அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை மனைவிக்கும் கணவருக்கும் நாங்கள் ஆண்டவரை கற்றுக் கொடுக்கணும் அப்பா. உலகத்தின் வேஷத்தை தரிக்க கூடாது, உலக ஆடம்பரத்தில் வாழக்கூடாது என்று ஆண்டவரே அவர்களுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுத்து உம்மை பின்பற்றுகிறவர்களாய் மாற்ற எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. தேவையில்லாத ஆண்டவரே காரியங்கள் மூலமாய், உமக்கு கீழ்ப்படியாத காரியங்களின் மூலமாய் எங்களுடைய சந்ததிக்கு சாபத்தை வருவித்துக் கொள்ளாதபடிக்கு, எங்களுடைய வாழ்க்கையில சாபம் வராதபடிக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு கீழ்ப்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒடுக்குகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த சோதோமின் பாவம் வேணாம் ஆண்டவரே, பெருமை வேண்டாம், நிர்விசாரம் வேணாம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் அர்ப்பணிச்சிட்டீங்களா? ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்ப ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப விரும்புகிறார், உங்களுக்கென்று ஒரு புதிய வாசலை திறக்க விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்கள், எல்லா தரித்திரங்களை மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய எதிர்காலத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா?
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, இன்னைக்கு லோத்திலிருந்து நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை துதிப்பீங்களா? ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா? எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. இங்க வந்திருக்கிறவங்க, இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் நீ கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யார் யார் தன்னை உமக்கென்று அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இரத்த கோட்டைக்குள் அவர்களை கொண்டு வருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக ராஜா. பாவத்தினால் வந்த சாபங்கள் முறிக்கப்படுவதாக. சோதோமின் பாவத்தினால் வந்த சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். லோத்துடைய சந்ததிக்கு வந்த சாபங்கள் எங்களை தொடராதபடிக்கு ஏசப்பா நீர் முறித்து போடுவீராக. சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி ஆண்டவரை சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றினீரே அப்பா. இப்பொழுது ஒவ்வொருவர் மேல உம்முடைய ஆசீர்வதிக்கும் இரத்தம், ஆசீர்வதிக்கும் கரம் நீட்டப்படுவதாக. சாபங்கள் முறிக்கப்படுவதாக. சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க ராஜா. நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும் அப்பா. ஒரு ஜபாவினால நிரப்புங்க, பரிசுத்தத்தினால நிரப்புங்க. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு கிருபையை தாங்க. உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற பாக்கியத்தை தாங்க. எல்லாவற்றிலும் உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக ராஜா. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க ராஜா. தரித்திரத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக ராஜா. போராட்டத்தை வெளியே துரத்துகிறோம் அப்பா. சாபத்தினால வந்த வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லையே என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வீராக ராஜா. அற்புதங்களை செய்வீராக ராஜா. ஆண்டவரே, தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் கிடைப்பதாக. வேலை கிடைப்பதாக. ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள் மாறுவதாக. குழந்தை கிடைப்பதாக. திருமணம் நடப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வந்து சொந்தமாவதாக நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் ராஜா. கிருபை ஒப்பு கொடுக்கிறோம். அதிசயங்களை காணப்பண்ணும். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, இதே நேரத்தில் குவைத் தேசத்தில் ஊழியம் செய்து கொண்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு கூட்டத்திலும் நம்முடைய மகனை வல்லமையாய் பயன்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். திங்கட்கிழமை பிரயாணத்திற்காக ஜெபிக்கிறோம். பிரயாண பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். அடுத்த செவ்வாய்க்கிழமை காலையில பத்திரமாய் சுமந்து கொண்டு வருவீராக. மாலையில ஆண்டவரே ஹீலிங் சர்வீஸ்ல சகோதரனை பயன்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த வார ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் திரும்ப வீட்டுக்கு போகிறார்கள் அப்பா. நன்மையும் கிருபையும் நம்முடைய பிள்ளைகளை தொடர்வதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்த பைபிள் ஸ்டடியில இன்னும் ஆழமான சத்தியங்களை எங்களுக்கு கற்றுத் தருவீராக. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில நீங்க எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம்.
தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.